பிள்ளையின் அழுகையும் பிள்ளைக்கான அழுகையும், பிள்ளையின் அழுகையும் பிள்ளைக்கான அழுகையும், அதான் அந்த நாளுடைய தலைப்பா இருக்கிறது. இதுக்கு ஆதாரமாய் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிற வேத வசனம் எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். ஆதியாகமம் 21:17. ஆதியாகமம் 21:17. ஆண்டுடைய வசனத்தின் மயம் உண்டாவதாக. இந்த வசனத்தினுடைய பின்னணியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார், வாக்கு பண்ணினார். ஆனால் குழந்தையை பெற்றெடுப்பதற்கு சில காலங்கள் ஆனபோது ஆகாருடைய மூலமாய் அவர் இஸ்மவேலை பெற்றெடுக்க வேண்டியதாயிற்று. இந்த இஸ்மவேல் வளர்ந்தவனுக்கு தான் கர்த்தர் வாக்கு பண்ணபடி சாராளுக்கும் ஒரு ஈசாக்கை கொடுத்தார். அவரும் வளர்ந்து கொண்டிருக்கிறார். இப்ப 2 பேருக்கு இடையில பிரச்சனை வருது. அப்போ செய்தி சாராள் மூலமாய் ஆபிரகாமுக்கு போய் ஆபிரகாம் ஆகாரையும் அவருடைய பிள்ளையாக இஸ்மவேலையும் தேவையானதை கொடுத்து அங்கிருந்து தூர தேசத்துக்கு அனுப்புகிறார். துருத்தியிலே தண்ணீரை கொடுத்து இந்த ஆகாரம் இஸ்மவேலை அனுப்பிவிட்ட போது வனாந்தரத்தின் வழியாய் பாலைவனத்தின் வழியாய் கடந்து செல்கிறார்கள். அப்படி கடந்து போகும்போது துருத்தியில உள்ள தண்ணீர் தீர்ந்து விடுகிறது. இப்போ பிள்ளை தண்ணிக்காக அழுகிறது. அது பாலைவன பகுதி. பிள்ளையுடைய தாகத்திற்கு தண்ணீரை கொடுக்க முடியவில்லை. ஆனால் மிகவும் சோர்ந்து போறாங்க. வேதம் சொல்கிறது, இந்த 16ஆவது வசனம் வேதம் சொல்கிறது, பிள்ளை சாகுறதை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை அந்த இடத்துல போட்டுட்டு ஒரு அம்பு எரிகிற தூரத்திலே போய் இந்த ஆகா தனியாய் அழுது கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் தான் இந்த 17ஆவது வசனத்தை வேதம் சொல்கிறது, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். இப்போ பெற்ற தாயாகிய ஆகாராலே பிள்ளையின் தாகத்தை தீர்க்க முடியவில்லை. அவன் கையில் இருந்த தண்ணீர் தீர்ந்து விட்டது. பாலைவனத்திலே தண்ணீர் கிடைப்பதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை. ஏற்கனவே தகப்பனாகிய ஆபிரகாமாலும் அவருடைய குடும்பத்தாராலும் துரத்தப்பட்டிருக்கிறார்கள். இப்ப இந்த பிள்ளைக்கு எப்படி தண்ணி தரன்னு தெரியல. பிள்ளை செத்து போயிடும் போற சூழ்நிலை. தன்னால ஒண்ணும் முடியாது அப்படிங்கிற நிலைமையில இது ஆகா பிள்ளை செத்துரும் அப்படின்னு நினைச்சு இது பிள்ளைய பார்க்க விரும்பல அப்படின்னு ஒரு இடத்துல போட்டுட்டு இவங்க போய் தனியா அழுகுறாங்க. பிள்ளையும் அங்கே அழுகிறது. ஆகா தனியா அழுது இருக்கிறார். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலையும் இப்படியான அனுபவத்தினுடைய கண்டிப்பு இருக்கிறோம். பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்க முடியவில்லை. பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய முடியவில்லை. பிள்ளைகளை சரியான முறையில் நடத்த முடியவில்லை. நம்மளால அந்த பிள்ளைக்கு உதவி இல்லை, முடியல, சுற்றுப்புறமும் சாதகமா இல்லை என்று பல நேரங்களிலே நம்ம சோர்ந்து போயிருக்கிறோம். வேற யாரும் உதவிக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தா அங்கேயும் இல்லை. அப்போ பெற்றவர்களுக்கு மனப்படிவு உண்டாகுது. பிள்ளை வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிற ஒரு சூழ்நிலை. ஆனால் அதுக்கு வேதம் சொல்றது அப்படிப்பட்ட நேரத்துல ஆகாரம் கொண்டு இருக்கிற அந்த நேரத்துல பிள்ளையும் அங்க இருந்து சத்தம் கொடுக்குற அழுது. வேதம் சொல்கிறது தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். பெற்ற தாயால அந்த பிள்ளையின் தாகத்தை தீர்க்க முடியல அப்படிங்கிற வருத்தம்
வருத்தத்தோடு வேதனையோடு தனியாய் தள்ளி போய் பிள்ளை சாகத்தை பார்க்க மாட்டேன் தனியா போய் தாய் இருக்கிறார். ஏற்கனவே தகப்பனும் குடும்பத்தாரும் துரத்தி விட்டுருக்காங்க. பக்கத்துல உதவிக்கு யாரும் ஆள் கிடையாது. அது பாலைவனமான ஒரு இடம். அங்கே தாகத்துக்கு எந்த ஒரு சாத்தியக்கூறு இல்லை. தாகம் தீர்ப்பதற்கு எந்த சாத்தியக்கூறு இல்லை. எல்லாமே எண்ணெயா இருக்கிறது. எல்லாம் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனாலும் தேவன் சொல்கிறது, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தாகத்துல பிள்ளை அழுகிற அந்த சத்தத்தை தேவன் கேட்டார். அது மாத்திரமல்ல, வசனம் சொல்கிறது, தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, எந்த ஆகாரை? பிள்ளை செத்து போறத பார்க்க மாட்டேன்னு சொல்லி சற்று தூரத்துல போய் அழுது கொண்டிருக்கிற அந்த ஆகாரை ஆண்டவருடைய தூதன் கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சபைக்கு? நம்ம சொல்றோம்ல, சில பேர் அழுத நினைச்சிருவாங்க, என்ன ஆச்சுன்னு அழுத அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஆறுதல் படுத்தும்படியாய் தேவதூதன் பேசுகிறார். பிள்ளை அழுகிறது, தேவன் சத்தத்தை கேட்டா தேவதூதன் பிள்ளையின் தாயாகிய அழுது கொண்டிருக்கிற ஆகாரை பார்த்து தேவதூதன் சொல்லுகிறார், ஆகாரே என்ன சம்பவித்தது? பயப்படாது. கற்பனை பாருங்க, பாலைவனத்துல பிள்ளைக்கு தண்ணி இல்லாத அழுகுது, செத்து போயிருக்கிற சூழ்நிலை. பிள்ளைய போட்டுட்டு இவங்க தனியா அழுது இருக்கிறான். உதவிக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. தேவன் சொல்றான், பயப்படாது. என்ன ஆயிடுச்சுன்னு அழுதுட்டு இருக்கிற? பயப்படாது சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றான் பாருங்க, பிள்ளை இருக்கும் இடத்துல தேவன் அதன் சத்தத்தை கேட்டார். நீ எங்க பிள்ளைய போட்டுட்டு வந்தையோ, நீ செத்து போயிடும் நினைச்சு போட்டுட்டு வந்தையோ, அந்த இடத்துல தேவன் அதன் சத்தத்தை கேட்டார். அப்படின்னு நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்கள்ல நம்ம இப்படித்தான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்முடைய ஓட்டத்தை நிறுத்தி விடுகிறோம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீ எங்க முன்னேறி போறது, எங்க ஓடுறது? நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது சூழ்நிலை ஒரு இடத்துல சோர்ந்து வந்துடுறோம். ஆனா தேவதூதன் வந்து ஆகாரம் சொல்றான், அழுது கொண்டிருந்த ஆகாரம் சொல்றான், பிள்ளை இருந்த இடத்துல தேவன் அதன் சத்தத்தை கேட்டார். எந்த இடத்துல முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோமோ, எந்த இடத்துல அவ்வளவுதான் நினைக்கிறோமோ, எந்த இடத்துல ஆதரவு இல்லை நினைக்கிறோமோ, அந்த இடத்துல தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். நம்ம வாழ்க்கையிலும் பல நேரங்களில் தான் யோசிக்கணும். அடுத்து நம்மளால முன்னாடி போக முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம உதவிக்கு ஆள் இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா எந்த இடத்துல சோர்ந்து போயிருக்கோமோ, எந்த இடத்துல புலம்புகிறோமோ, எந்த இடத்துல அழுகிறோமோ, அங்கே தேவன் நம்ம சத்தத்தை கேட்கிறார். அது இருந்த இடத்துல நம்ம எந்த இடத்துல முடிஞ்சு போச்சு நினைக்கிறோமோ, அந்த இடத்துல தேவன் நம்முடைய சத்தத்தை கேட்கிறார். அடுத்த வசனம் சொல்லுது, இந்த தேவதூதன் ஆகாரம் சொன்னாரு, நீ எழுந்து, அழுதுட்டு ஆகாரம் பார்த்து சொன்னாரு, நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவன் ஓ கையினால பிடிச்சிட்டு நீ போ, நான் அவனை பெரிய ஜாதியா இருக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அம்மா நினைச்சு அவ்வளவுதான், பிள்ளை மயங்கினான், தண்ணி இல்லை, இதோட முடிஞ்சு போச்சு அம்மா நினைச்சு அழுறாங்க. ஆனா தேவதூதன் சொல்றான், நீ எழுந்து அந்த பிள்ளை எடுத்துக்கிட்டு அதை கையை பிடிச்சு நடந்து போங்க. சோர்ந்து போனவன, பாலைவனத்துல தண்ணி இல்லைன்னு சோர்ந்து போனவன நீ நடத்தி கூட்டு போகிற. அது சொல்றாரு, நான் அவனை பெரிய ஜாதியாக்குவேன். அப்ப நம்ம பல நேரங்கள் நம்ம யோசிக்கிறோமே, அவ்வளவுதான் வாழ்க்கை, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நம்ம யோசிக்கிறோமே. ஆனா தேவன் ஒருபோதும் நம்மளை கைவிடுகிறது தேவன். எந்த இடத்துல முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல தேவன் நம்மளை தொடர்ந்து ஓடும்படி, தொடர்ந்து முன்னேறி செல்லும்படி அவர் நம்மை பலப்படுத்தி நடத்துகிற ஆண்டவர். நம்முடைய தேவையை சந்தித்து முன்னேறி போதா
எல்லாம் நமக்கு எதிரானது போல தெரியலாம். ஆனால் தேவன் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றதே அல்வார் சொல்லுவையில தேவன் நமக்காக எல்லாத்தையும் செய்து விட்டு ஒரு வார்த்தை சொன்னார், எல்லாம் முடிந்தது. தேவன் எல்லாம் முடிந்தது சொன்னது காரணம் என்னன்னா, இந்த பூமியில நீங்களாலும் ஒரு புதிய துவக்கத்தை துவங்கும்படி, ஒரு புது வாழ்வை, ஒரு மறுவாழ்வை வாழத்தக்கதாய் ஆண்டவர் அங்க எல்லாத்தையும் முடிச்சு வச்சார். நமக்கு எதிராக இருந்த எழுத்துக்களை குறைத்து போட்டார், நமக்கு எதிராக இருந்த பிசாசுடைய கிரிகளை அழித்து போட்டார், நமக்கு எதிராக இருந்த சதிகளை முடித்து போட்டார், எல்லா விதமான அந்தகார சக்திகளை அவர் முடித்தார், மனுஷனுடைய சதிகளுக்கு அவர் முற்றுப்புள்ளி வைத்தார், எல்லாவற்றையும் அவர் அங்கு முடிச்சு வைக்கிறார். தேவன் அந்த முடிஞ்சு போச்சு கர்த்தாவின் சொன்னதுனாலே இந்த பூமியில நமக்கு ஒரு முடிவுங்கிறது இல்லை. வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றதுக்கு எதுவும் இல்லை. கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஓட வைக்கிற ஆண்டவர், இலக்கை அடையபடிக்கு அவர் நம்மை முன்னோக்கி நகர்த்துகிற கர்த்தர். அப்ப இங்க பார்க்கலாம், எல்லாம் எதிர்மையா இருந்தாலும் பிள்ளை அழுத போது தேவன் அந்த சத்தத்தை கேட்டார். இன்னைக்கு நம்ம ஏழாவது முடியாம எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சாலும் நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நம்முடைய குரலை கேட்கிறார், சத்தத்தை கேட்கிறார். நம்ம இருக்கிற இடத்துல தேவன் நம்ம சத்தத்தை கேட்டு நம்ம தொடர்ந்து ஓடத்தக்கதாய், நடந்து போகத்தக்கதாய் அவர் நம்ம பலப்படுத்துகிறார். இரண்டாவது ஒரு காரியம் வாசிக்கலாம். யாத்ராகமம் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம். அதை திறந்தபோது பிள்ளையை கண்டார், பிள்ளை அழுதது, அவர் அதன் மேல் இரக்கமுற்று, இது எபிரேய பிள்ளைகளில் ஒன்று என்றார். இந்த வசனோட பின்னணியும் நமக்கு தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளா இருக்கிறார். யோசேப்பு அறியாத ஒரு ராஜா இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகிறத பார்த்து பயப்பட்டார். இவங்க ஜனத்திரட்சியா மாறிட்டாங்கன்னா நம்முடைய அரசாங்கத்தை கவுத்திடுவாங்கன்னு பயந்தார். அப்போ தேசத்திலே ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார். எபிரேய ஆண் பிள்ளைகள் எல்லாம் குழந்தைகள் எல்லாம் கொன்றணும் அப்படின்னு சொல்றார். இது அம்ராமுக்கு தெரியும், ஜோசபாத்துக்கு தெரியும். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. வேத வாக்கியத்தின்படி நமக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்திருக்கிறது, இந்த பிள்ளைதான் இஸ்ரவேலுக்கு ரட்சகனாய் மாற போறான்னு தெரிஞ்சு அது 3 மாதம் அந்த குழந்தையை ஒழித்து வைக்கிறார்கள். அதுக்கு பின்னால ஒன்றும் செய்ய முடியல, ஒழிச்சு வைக்க முடியல. என்ன சரி தெரியல. இந்த பிள்ளைய கொள்ளலைங்கிறதும், இந்த குழந்தை நம்ம வீட்டில் வளருதுங்கிறதும், ராஜ சமூகத்துக்கு போச்சுன்னா நம்மளையும் கொண்டுருவாங்க, பிள்ளையும் கொண்டுருவாங்க. என்ன சரின்னு தெரியல. அந்நிய தேசத்திலே அடிமைகளா இருக்கிறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு பெட்டியை செய்து அதில் வச்சு நைல் நதியிலே அந்த குழந்தையை கொண்டு போய் விடுறாங்க. அந்த பிள்ளைய பெட்டியில வச்சு விட்டுட்டாங்க. அந்த பிள்ளையினுடைய மூத்த சகோதரியா இருக்கிற மிரியா அந்த பிள்ளைக்கு என்ன சம்பவிக்கிறது என்று ஓரமாக ஒளிந்து நின்று பார்த்து கொண்டிருக்கிறார். கற்பனை பண்ணிப்பார். பெற்ற தாய் 3 மாதமாக ஒளிந்து வைத்து வளர்க்க தொடர்ந்து பிள்ளை வளர்க்க முடியல. அந்த பிள்ளைனாலே நமக்கும் பிரச்சனை, குழந்தைக்கும் பிரச்சனைன்னு தெரியும். ஆகவே ஒரு 4 பெட்டியை செஞ்சு அதுக்குள்ள வச்சு அந்த பிள்ளையை கொண்டு போய் அங்கே நெய் நதியில விட்டாங்க. மிரியாம் கவனித்துக் கொண்டிருக்கிறார், சொந்த சகோதரி கவனிச்சுட்டு இருக்கிறார். அந்த இடத்துக்கு பார்வோனுடைய குமாரத்தி அங்கே வருகிறார், இளவரசி வர்றார். வந்து இந்த பெட்டியை பார்த்துட்டு அவன் தோழி பார்க்க சொல்றான். வழக்கமாய் ஆத்துல அந்த இடத்துல குளிக்க வர்றவர் இந்த தோழி பார்க்க சொல்லி இந்த பெட்டியை எடுத்துட்டு வான்னு சொல்றான். அந்த பெட்டியை பார்த்த போது இறைவன் சொல்கிறது, அதை திறந்த போது பிள்ளையை கண்டார். பிள்ளையை கண்டவன் யாரு? பார்வோனுடைய குமாரன்.
எந்த அரசாங்கத்திலிருந்து உத்தரவு வந்திருக்கிறதோ அந்த அரசனுடைய குமாரத்தி பிள்ளைய பார்க்கா, பிள்ளை அழுகுது. பிள்ளை விவரம் தெரிஞ்ச ஒண்ணு அழுகல, வந்தது பார்வோன் குமாரத்தை நினைச்சு அழுகல, நம்மளை கொன்றுவாங்க நினைச்சு அழல. முதல் சம்பவத்திலே வாசிக்கிறோம், இஸ்மவேலுக்கு விவரம் தெரியும், அவனுக்கு தாகம் எடுக்குது, தண்ணி வேணும்னு கேட்டிருப்பான், அவனுக்கு விவரம் தெரியும். அங்க அந்த பிள்ளை அழுச்சு, தாய் பக்கத்துல போய் அழுதா. இங்கே பிள்ளை விவரம் தெரியாமலே அழுகுது. என்ன சம்பவிக்கும் தெரியாமலே இந்த பிள்ளை அழுகுது. தனக்கு என்ன தேவைன்னு சொல்ல தெரியாம அந்த பிள்ளை அழுகுது. தூரத்துல எங்கேயோ தாய் இருக்கிறாங்க, மறைஞ்சது சகோதரி பார்த்துக்கிட்டா, என்ன சம்பவிக்குமோன்னு தெரியல. இப்போ பிள்ளை அழுகுது. அடுத்த வசனத்தில் பாருங்க, அது கண்ட பார்வோன் குமாரத்தி சொல்றா, அவள் அதுமே இறக்கமுற்றாள். எங்கே கொலை செய்யணும்னு சட்டம் வந்துச்சோ அந்த அரண்மனையில் வந்து இருக்கிற இளவரசி அந்த பிள்ளை மேல இறக்கப்படுறான். எப்போ இறக்கப்பட்டா? பிள்ளை அழுத உடனே அது முகத்தை பார்த்து அவ இறக்கப்பட்டான். இறக்கமுற்று இது எபிரேய பிள்ளைகள் அவளே சொல்றான். பிள்ளை யாரு? அது பார்த்தாலே தெரியுதுங்க, லட்சணம் தெரியுது. பிள்ளை யாரு? இதுதான் பிள்ளைகளை ஒழுங்கா வளர்க்கணும் வந்துருது. பிள்ளைகளை பார்த்தா எனக்கு தெரியணும், இது கிறிஸ்தவ பிள்ளைன்னு தெரியணும். சில பேர் மூஞ்ச பார்த்தாலே என்னதான் தோணுது, இது ஆண்டோட பிள்ளைன்னே சொல்ல முடியும். எங்க ஊர்ல இந்த பறவைகள் வந்து விளைச்சலை சேதப்படுத்துதுன்னு சொல்லி சில பேர் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, குச்சை நட்டி அதில் மண்சட்டியை கவுத்தி அதை மேலே குட்டி குட்டியா வச்சுருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? பறவை அந்த காக்கா குருவி எல்லாம் பயத்து ஓடிடும். நம்மளும் சில புள்ளிகள் என்ன செய்யணும், அந்த மண்சட்டியில புள்ளி வச்சது மாதிரி கூட என்ன செஞ்சிடறோம், இடவிடாம புள்ளி வச்சிடும். அந்த காக்கா குருவி பயக்கும் போது இங்க ஆண்களும் தேவர்களும் பயந்து ஓடும். இது சரக்குறாருக்கு வந்துட்டோமோ என்னமோ அப்படின்னு. பிள்ளைகளை எந்த லட்சணத்துல நம்ம வளர்க்குறோங்கிறது முக்கியம். ஆண்ட உடனே அவன் சொல்லிட்டான் அப்படின்னா அடுத்து என்ன சம்பவிக்கணும், இந்த பிள்ளை கொலை செய்யப்படணும். எபிரேய பிள்ளை ஆண்களா கொலை செய்யப்படணும். பார்த்த ராஜகுமாரத்தி அதை கொலை செய்ய நினைக்காம அந்த பிள்ளை மேல இறக்கப்படும். இந்த நேரத்துல தான் மிரியா உள்ள போற. மிரியா போய் கேட்கிறேன், பிள்ளை அழுகிட்டு இந்த பிள்ளைக்கு பால் கொடுப்பதற்கு ஒரு தாயை கூட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்கிறான். ஒருத்தையை கூட்டு வரட்டுமான்னு கேட்கிறான். இவ பார்வோட குமாரத்தை சம்மதிக்கிறார், இவ சொந்த தாயை கூட்டு வர. இப்ப குழந்தைய பெற்றெடுத்த சொந்த தாய்க்கே கொடுத்துட்டு பார்வோட குமாரத்தை சொல்றா, இந்த பிள்ளையை எனக்காக வளர்த்துனேன், நான் அதுக்கு தேவையான சம்பளத்தையும் கொடுப்பேன். கற்பனை பண்ணி பாருங்க, அழுகிற பிள்ளைக்கு பால் கொடுத்தா போதும். இப்ப கட்டளை என்ன வருது, சம்பளமும் கொடுக்க, இந்த பிள்ளை எனக்காக வளர்த்துரு. எங்க இருந்து உத்தரவு வருது, எந்த அரண்மனையிலிருந்து எபிரேய பிள்ளைகளை கொல்லணும்னு சட்டம் வந்துச்சோ அந்த அரண்மனையில் இருக்கிற பார்வோன் குமாரத்தி சொல்றா, இந்த பிள்ளை எனக்காக வளர்த்துரு, நான் சம்பளம் தான். கற்பனை பண்ணி பாருங்க, எகிப்து தேசம் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 400 வருஷம் அடிமையா வாழ்ந்துட்டாங்க. அடுத்து என்ன சம்பவிக்க போகுதுன்னு தெரியாது. தேசத்திலே சட்டம் வந்துருச்சு, ஆண்களே கொல்லணும். ஆனா இந்த பிள்ளை அழுதுக்கு பின்னால தலையில ஒரு மாற்றம் உண்டா. யாருக்கப்பனாலும் இந்த பிள்ளையை பாதுகாக்க முடியல, என்ன செய்யணும்னு தெரியல. வெட்டியில வச்சு கொண்டு போய் வழியில விட்டாச்சு, ஆத்துல விட்டாச்சு. பிள்ளை அழுவதை கண்ட பார்வோன் குமாரத்தி, பிள்ளை எனக்காக வளர்த்துறேன். பெத்த தாய் சம்பளம் வாங்கி அந்த பிள்ளைய வளர்த்துட்டு திரும்ப கொண்டு வந்து அரண்மனையிலே விடுகிறார். எந்த அரண்மனையிலிருந்து கொல்லணும்னு சொன்னாங்களோ அந்த அரண்மனையிலேயே இளவரசனாக சகல அதிகாரம் படைச்சவனா
அழுது காதுகளா தலைகீழ மாற ஆரம்பிச்சு. நம்ம வாழ்க்கையில பல நேரங்களுக்கு தான் யோசிக்கணும், நம்மளால என்ன செய்ய முடியும்? சட்டம் இப்படி இருக்குது, சூழ்நிலை இப்படி இருக்குது, தொடர்ந்து நம்மளால வாழ்க்கை வாழ முடியுமா? நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும்? பல கேள்விகள் நமக்கு இருக்கு. ஆனா வேதம் சொல்லுது, பிள்ளை அழுது பண்ணினாலே தலைகீழான ஒரு மாற்றத்தை நம்ம கொல்லணும்னு சொன்ன அரண்மனையில அந்த பிள்ளை சகல பாதுகாப்போடு. ஒருவேளை இந்த பிள்ளை அம்ராமுடைய குடும்பத்திலேயே இருந்துச்சுன்னா அவர்களை கொண்டுருப்பாங்க, பெற்றோருக்கும் பிரச்சனை வந்தாங்க. ஆனா இவர் தலையை மாற்றத்தை பிள்ளை அழுவது இறக்கம் கிடைச்சிச்சு, ஒரு தலையில் மாற்றம் சம்பவிக்கிறத நம்ம வாழ்க்கையிலையும் எந்த இடத்துல நம்ம எப்படி பொறுத்திருக்கு. பிள்ளை அழுச்சோம், பிள்ளை அழுத போது தலைகளான ஒரு மாற்றத்தை நீங்கள் அனுப்பாங்க. இந்த பிள்ளை விவரம் தெரிஞ்சு அழுகல, தன் பசிக்குன்னு சொல்ல தெரியாது, உணர்வுகளை வெளிப்படுத்த தெரியல, அதுக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணு, அழ தெரியாது. அங்க ஒரு பிள்ளை பாலைவனத்துல அழுச்சு தேவதாஸ் சத்தத்தை கேட்டான். இந்த பிள்ளை ஆத்துல பெட்டிக்குள்ள இருந்து அழுகுது. அங்கே அரண்மனையில் இருக்கிற பார்வோனுடைய குமாரத்தி இங்க வந்து அதை கண்டு அந்த தலையை மாற்றணும். அந்த பிள்ளைக்கு உணர்வு இருக்குது, பசிக்கு தனித்தாங்களுக்கு சொல்ல தெரியும். இந்த பிள்ளைக்கு எதுவுமே தெரியல. ரெண்டு பேருடைய குரலை கத்தர் கேட்டார், ரெண்டு பேருடைய அழுகையும் கத்தர் கேட்டார். நம்ம வாழ்க்கையிலையும் சில நேரங்களில் பிள்ளைகள் கத்தரை நோக்கி ஆள ஆரம்பிச்சுன்னா அது கேட்கறத, கத்தர் கேட்கறத, அரண்மனையில சத்தம் எதிரொலிக்கிறத நீங்கள் தான் அனுபவிக்க முடியும். பல நேரங்களில் நம்ம தான் அழுகிறோம், ஆனா பிள்ளைகள் அழுத கற்பனை பண்ணிப்பாங்க. இங்கே ஆகாரம் அழுதாங்க, அம்ராமுடைய மனைவியாகிய ஜோசபத்தும் அழுதாங்க, அதே பிள்ளைகளும் அழுது. இன்னைக்கு பெற்றோர் மாத்திரம் ஜெபம் பண்ணி பெற்றோர் மாத்திரம் காரியங்களை கேட்டு எது நடக்க போறது இல்லை. பிள்ளை இருந்த இடத்துல தேவன சத்தத்தை கேட்கணும்னா இந்த பிள்ளை முதல்ல சத்தம் போடணும். நம்ம சொல்லுவாங்க, அழுத பிள்ளை பால் குடிக்கும். எந்த பிள்ளை கத்த நோக்கி பார்த்து சொல்லுதோ, அழுகுதோ, கூப்பிடுதோ, அவங்களுடைய சத்தத்தை கத்தர் கேட்கிறார். தாயம்மனுக்காக மட்டும் தேவன் இறக்க பாராட்டல. ரெண்டு சம்பவத்திலுமே பிள்ளைகள் இருந்தது. அதை கிரியவன் என்ன சொல்லி கொடுக்கணும்னா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு பிள்ளைகளை சொல்லி வளர்க்கறத விட கத்தர் சமூகத்திலே அவங்க சொல்லுவதற்கான வழிமுறைகளை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். ஒரே வழி ஆண்டவர் தான். கத்தரை நோக்கி பார்த்தோம்னா நம்ம காரியம் எல்லாம் சரியா நடக்கும்ங்கிற ஒரு விசுவாசத்தை, ஒரு நம்பிக்கையை இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியதாக. அது அறிஞ்சு சொன்னாலும் சரி, அறியாம சொன்னாலும் சரி, கத்தரை நோக்கி கூப்பிட பழகுதா, அதான் முக்கியம். சில பேரு ஜெபம் பண்றதுல நல்ல ராகம் போட்டு எதிரே மோனையோட சில பேர் ஜெபம் பண்றதை பார்க்கலாம். நல்ல தமிழ்ல ஜெபம் பண்ணுவாங்க, கேட்கிறதுக்கு ஏதோ ஒரு கவிதை கேட்டது மாதிரி. கத்தரை அதையும் கேட்க ஜெபம் பண்ணவே தெரியாம வெறுமனே தோத்திரம் சொல்லிட்டுனால கத்தரை அதையும் கேட்க. பேரு சொல்லுது, நமக்கு எப்படி ஜெபம் பண்றதுன்னு நமக்கு தெரியாம இருக்கும்போது வாக்கு கடனாத பெருமூச்சுகளோடு அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நமக்கு எப்படி ஜெபம் பண்ணலே தெரியலனா கூட வெறுமனே புலம்பிட்டு
இருந்தா கூட, வெறுமனே அழுதுகிட்டு இருந்தா கூட கர்த்தர் நம்முடைய காரியங்களை அறிந்திருக்கிறார். ஆவியானவர் உணர்வுகளை கொடுக்கிற கர்த்தர். ஆவியானவர் நம்முடைய ஜெபங்களை தேவ சமூகத்துக்கு கொண்டு போறவர். நம்ம காரியங்கள் இருக்குது. ரெண்டு சம்பவத்திலையும் பிள்ளைகள் அழுது தேவன் அங்கே கிரியை செய்வார். முதல் சம்பவத்துல பார்க்கிறோம், தாயால ஒன்றும் செய்ய முடியல, தகப்பனுடைய ஆதரவு இல்லை. பிரயாணப்படுற வழியோ பாலைவிடம், அங்க தாகத்திற்கு எந்த வழியும் இல்லை. தாயோ பக்கத்தில் அழுகிறார், பிள்ளை இந்த இடத்துல அழுது கர்த்தர் சத்தத்தை கேட்டார். இங்க பார்க்கிறோம், பிள்ளைக்கு உணர்வே இல்லை, என்ன நடக்குனே பிள்ளைக்கு தெரியாது. தாய் என்ன சம்பவிக்குமோ பயத்தோடு இருக்கிறார். சகோதரி ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கிறார். கர்த்தர் இந்த பிள்ளையும் அழுவையும் கேட்க முடியும் சொல்றார். யாருடைய காலத்துல இந்த சத்தம் போய் சேரணுமோ, யாருடைய கண்களை தயவு கிடைக்கணுமோ, அவங்களுடைய கண்கள் தயவு கிடைத்து அவர்களுடைய காலத்துல இந்த சத்தம் போய் சேரும்படி கர்த்தர் அந்த கிரியை செய்யறார். எவ்வளவு நன்மையான காரியம் செய்யறாருமா. நம்ம இருக்கிற இடத்துல கர்த்தரை நோக்கி பார்ப்போம்னா, கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம்னா, அல்லது பிள்ளைகள் கர்த்தரை நோக்கி சத்தம் போடுவோம் அப்படின்னா கர்த்தர் அங்கே கிரியை செய்வார். கர்த்தர் அவங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் காரியங்களை அவர் தலைகீழாக மாற்றும். புரியுது? இந்த ரெண்டு காரியமும் பிள்ளைகள் அழுது. இப்போ மூணாவதாக வேற ஒரு காரியத்தை வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 31ஆம் அதிகாரம் 15வது வசனம். இந்த வேத வசனம் மேசியாவை குறித்த ஒரு தீர்க்க தரிசன வசனம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியில பிறந்து அவர் எப்படி வாழ்ந்து எப்படி மரிக்க போறாருன்னு சொல்றதுதா மேசியாவின் தீர்க்க தரிசனம் சொல்றோம். மேசியாவின் தீர்க்க தரிசனம். இப்ப ஆண்டவர் பிறக்கும் போது என்ன சம்பவிக்கும்ங்கிறதை தீர்க்க தரிசனமாக சொல்றாங்க. ஆண்டவர் இந்த பூமியிலே மனுஷனாய் பிறக்கும் போது சிறு குழந்தைகள் எல்லாம் கொள்வோம், அதை ஒரு அழுகல் கேட்போம் அப்படிங்கிறத தான் இங்க அவர் தீர்க்கதரிசனமாக சொல்றாங்க. இங்க ஒன்றை புரிந்து கொள்ளணும். அன்றைக்கு யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே, அவருக்கு கிழக்கத்திய வான சாஸ்திரியம் கேட்ட உடனே எருசலேமில் இருந்த ஏரோதுக்கு வருத்தம் வந்துருச்சு, கோபம் வந்துருச்சு. நம்ம இங்க ராஜாவா இருக்கிறோம், இன்னொரு ராஜாவா ஒரு பயம். உடனே அவங்க விசாரித்து காலங்களை தீர்மானிச்சு 2 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளா கொல்லணும். இதுதான் தீர்க்கதரிசனம். சிறு பிள்ளைகளை பார்வோன் அந்த நாட்களில் மோசே பிறந்த போது கொல்ல சொன்னா, இங்க ஆண்டவர் பிறந்த போது ஏதாவது கொல்ல சொல்லுறாங்க. ஏன்? நமக்கு போட்டியா இன்னொரு ஆள் எழுப்பி இருக்கிறார். சாஸ்திரிகள் சொல்லிட்டாங்க யூதருக்கு ராஜாவை பிறந்திருக்கிறவங்க. அப்ப நம்ம பதவி போயிடுமோ ஒரு பயம். ஒவ்வொரு பிள்ளைகள் பிறக்கும் போதும் சாத்தானுக்கு ஒரு பயம் இருக்கு. ஆண்டவர் அறிஞ்ச குடும்பத்துல ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அவனுக்கு ஒரு பயம். என்ன பயம்? இவங்க வளர்ந்து பெரியவங்களாகி கர்த்தரை உறுதியாக பெற்றுக்கொண்டு சுவிசேஷத்தை சொல்லிடுவாங்களோ, 4 பேருக்கு முன்னால சாட்சியா இருந்துருவாங்களோ பயம். அதனாலதான் குழந்தைகளை அப்படியே கொள்ளணும்னு நம்ம தீர்மானம். குழந்தைகள் அப்படிங்கிறது அது கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசத்துக்கு ஒரு பயத்தை உண்டாங்க. அதனாலதான் எப்படியாவது அந்த குழந்தைகளை அழிக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம நாட்டில் உசிலம்பட்டி பகுதிகளில் இன்னும் சில ஏரியாவில் 2 பிள்ளைகள் பிறந்தா கொண்டுகிட்டே இருந்தாங்க. கணக்கு காலங்கள் படிப்பறிவுமே
பெண் பிள்ளைன்னு கொண்டாங்க. பல இடங்களில் பெண் பிள்ளைகளை அடிமைகளாக விட்டார். டோனாவுல ஏவி கார்மிக்கலாமையா இப்படி பல வேளைகளில் அதை எதிர்த்து அவங்க போராடினாங்க. படிப்பு சொல்லி கொடுத்தாங்க, சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். இன்னைக்கு அமெரிக்க தேசத்திலே இந்த இப்ப இருக்கிறார் யார் பைடனா, இந்த பைடன் அதிபர் ஆனதுக்கு பிறகு பல விதமான காரியங்களை, மோசமான காரியங்களை அவர் ஆட்சி பண்ணார். ட்ரம்ப் சொன்னாரு, நான் ஜெயிச்சேன்னா அதெல்லாம் மாத்துவேன் அப்படின்னு. அது ஒண்ணு என்னன்னா, நம்ம ஊர்கள் எல்லாம் குழந்தை பிறந்துச்சுன்னா பெருத்து சர்டிபிகேட் ஒன்று தரான், குழந்தை பிறப்பு சான்றிதழ் அப்படின்னு ஒன்று தரான். அது பிள்ளையோடைய பேரு, பெற்றோருடைய பேரு, பிறந்த இடம், தேதி எல்லாம் போட்டு ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா அப்படின்னு எழுதி கொடுப்பாங்க. ஆனா அமெரிக்காவில் இன்னைக்கு இருக்கிற நடைமுறையில பெரும்பாலான இடங்கள்ல இந்த ஆண் பெண்ணுங்கிற பேரை போடல. ஏன் அப்படின்னு கேட்டா, இது குழந்தை, இது ஆணா பெண்ணாங்கிறது தீர்மானிக்கிற உரிமை பெற்றோருக்கோ டாக்டருக்கோ கிடையாது. இந்த பிள்ளை பெரியவன் ஆனதுக்கு பிறகு, இது ஆணோ பெண்ணோ அது பெரியவன் ஆன பிறகு தன் யாரால் இருக்க விரும்புதோ அப்படியே மாறிக்கிறதோன்னா ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தாங்க, பைபிள் சொல்லு. ஆனா பேய் என்ன செய்து, இது ஆணும் பெண்ணு இல்லாம இது கெடுக்குது. சாத்தானுடைய வேலை. சில பேரை பார்த்தா நமக்கே சந்தேகமா இருக்கு, சபைக்குள்ள வர்றாங்க பார்த்தாலே இது ஆனா பெண்ணான்னு தெரியும். ஏன்னா சாத்தா அந்த அளவுக்கு என்ன செஞ்சிருக்கா, கெடுத்து வச்சிருக்கோம். தலைமுடியை பார்த்து கவனிக்க முடியல, முகத்தை பார்த்து கவனிக்க முடியல, போடுற ட்ரெஸ்ஸை பார்த்து கவனிக்க முடியல. சில வருஷங்களுக்கு முன்னால ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கேன். மேடைக்கு போனா எது பொண்ணு எது மாப்பிள்ளை எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க, ரெண்டு பேரும் முடிய வளர்த்துருக்காங்க, ஒரு மாதிரி மேக்கப் பண்ணிருக்காங்க. எது ஆணு எது பையன் எது பொண்ணுன்னு தெரியும். அங்கேயே சொன்னேன், அப்ப எனக்கு ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு. அது நான் ஜோக்குக்காக சொல்லல, உண்மையிலே சொல்றேன். எது பொண்ணு எது மாப்பிள்ளை முதல்ல சொல்லிருங்க, அப்பதான் எனக்கு புரியும், பிரசங்கம் பண்ண முடியும். நான் சொல்றது எது புறஜாதியாக சொல்லல, கிறிஸ்தவர்களை சொல்லுங்க. இதெல்லாம் எங்க இருந்து வருது? பிசாசு கொண்டு வர குழந்தை. ஒன்றே பிசாசு குழந்தைகளை கொல்ல நினைக்கிறான், இல்லாவிட்டால் பிள்ளைகளை கொள்ளையடிக்க நினைக்கிறான். அவருடைய ராஜ்யத்துக்கு ஏழுவதிலே இந்த பிள்ளைகளை கொண்டு போக நினைக்கிறான். பெற்றோர் சின்ன வயசுல இருந்து கர்த்தருக்கு இருந்து சொல்லி கர்த்தருக்குள்ள அவன் வளர்த்து எடுக்கலன்னா அவன் எதிர்காலம் பெரிய கேள்விக்குறி. பிசாசு போல வந்து பலமுறை நான் சபையில உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஞாபகத்தில் தானியேலுக்கு புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல அந்த 2-3 வசனங்களா நீங்க வாசித்தீங்கன்னா அங்க ஒரு செய்தி சொல்லணும். எதிரி நாட்டு ராஜா எருசலேமுக்கு படையெடுத்து வந்து கைப்பற்றினான். கைப்பற்றினதுக்கு பின்னால யாரை சிறைப்பிடிச்சிட்டு வரணும் அப்படின்னு ஒரு கட்டளையை போடுறான். யாரை சிறைப்பிடிச்சிட்டு வரணுமோ அவன் சொல்றான் பாருங்க, வாசிங்க. நல்லா கவனிங்க, யாரை சிறைப்பிடிக்கணுமா? ராஜகுலத்தார், துறை மக்கள், யாதொரு மாசும் இல்லாதவர்கள், அழகானவர்கள், சகல ஞானத்திலும் தேர்ந்தவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், கல்வியில் நிபுணர்கள், அரசாங்கத்துல வேலை செய்யறதுக்கு திறமை இருக்கக்கூடிய பாதி வரை கொண்டு வரணும். அப்ப சாத்தானுக்கு யாரு மேலதான் கண்டேன்? ஏதோ ஒண்ணு இருக்கு நினைக்காமலே அவங்க மேலதான். கொஞ்சம் அழகா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிசாசு உங்களை சிறைப்படுத்திட்டு வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைச்சோம்னா பிசாசு கொள்ள கொண்டு வரதுக்காக பக்கத்தில் நிற்கான்னு வச்சுக்கோங்க.
சோப்லாங்கி அப்படி உப்புக்கு சப்பானி அதெல்லாம் அவனுக்கு தேவையில்லை. ஏதோ அவனோட இருக்குன்னு யார் நினைக்கிறாங்களோ இவங்களை சிறைப்படுத்த தான் அவன் நினைக்கிறான். அவன் ஒரு குழந்தை பிறந்தவன் அவன் யோசிக்கான், இந்த பிள்ளை ஏதாவது படிச்சு முன்னேறிடுமோ, இந்த பிள்ளை நல்லா வந்துடுமோ, இவங்களை எப்படி கெடுக்கிறது. நான் ஸ்கூல்ல படிக்கும் போது ஒரு சார் என்ன சொல்லுவார், என் கிளாஸ் அடிக்கடி சொல்லுவார், நீ வந்துருக்குது படிக்கிறது, நீ படிச்சு நல்ல மார்க் எடுத்தாதான் நல்ல கல்லூரிக்கு போக முடியும், உன் எதிர்காலம் நல்லா இருக்கும். ஆனா உன்னை திசை திருப்புவதற்கு எத்தனையோ காரணிகள் இருக்கிறது. அந்த வா இங்க வாப்பா, அந்த போட்டி இந்த போட்டிமா, கடைசி உன்னை படிக்க விடாம உன் வாழ்க்கை சீர்ந்து போயிடும் காரணம் அப்படின்னு. நீ பல நேரங்கள் எப்படித்தான் நம்ம ஒரு பிள்ளைகளை முன்னேற விடாதபடிக்கு திசை திருப்புவதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கு. அது வாலிப நாட்கள்ல சொல்லவே வேண்டாம். திசை திருப்பறதுக்கு எத்தனையோ பிசாசுடைய காரியம் இருக்கு. ஏன்னா இந்த பிள்ளைங்க முன்னேறக்கூடாது, வாழ்க்கையை நல்லா இருக்கக்கூடாது. திசை திருப்பது கல்லூரியில் படிக்கும்போது ஒரு அண்ணன் அடிக்கடி சொல்லுவாங்க, நீ மதுரையில் டவுன்கால் ரோட்ல கண்ணை தொடர்ந்து 2 பக்கம் பார்த்துட்டு போனீங்கன்னா வேற ஒன்றும் வேண்டாம்டா, ஒரு பக்கம் போயிட்டு வந்தாலே நீ பாவத்தில் விழுந்துருவா அப்படின்னு. டவுன்கால் ரோட்ல கண்ணை திறந்துட்டு போயிட்டு வந்தாலே நீ பாவத்தில் விழுந்துருவ. அப்படிதான் நீ உலகம் இருக்குது. அப்படின்னா நாமளும் ஒரு பிள்ளைகளை எப்படி வளரணும்னு யோசிப்பாங்க. அவன் பிசாசுடைய தந்திரம் என்ன, பிள்ளைகள் கத்தர் கொள்ள வளர்ந்துருக்க வளர்ந்தாங்கன்னா அவனுக்கு ஆபத்து, நல்லா இருந்தாங்கன்னா அவனுக்கு பிரச்சனை. அதனால எப்படியெல்லாம் கெடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் கெடுக்கிற வேலையை சாத்தாங்க. அப்போ இங்கே அழுது யார் அழுதா? பிள்ளையை கொடுத்த பெற்றோர் அழுதா. எதுக்கு அழுறாங்க? பிள்ளைகள் கொலை கொண்டு போகுது, கொள்ளையடிக்கப்பட்டு போகுது, பெற்றோர் அழுதா. பிள்ளைகள் அழுது கத்தர் கேட்டா, இங்க பெற்றோர் அழுதாங்க, கத்தர் பிள்ளைகளை காப்பாற்றினார். மோசேயை அழிக்க நினைச்சா கத்தர் காப்பாற்றினார். எந்த அரசன் கொல்லணும்னு சட்டம் கொண்டு வந்தானோ அவனுடைய அரண்மனையிலேயே சகல பாதுகாப்போடு மோசே வளர்க்கிறான். ஆண்டவனை கொல்லணும்னு நினைச்சாங்க. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கேங்கிற ஒரு கேள்விக்கு ஆண்டவர் பிறந்த போது கொல்ல நினைச்சாங்க. ஆனா இப்ப ஆண்டவர் வெறும் யூதருக்கு ராஜா இல்லையா, சர்வலோகத்துக்கு ரட்சகராக மாறி இருக்கிறார். அவர் யாராலும் தடுக்க முடியாது. தேவன் ஒரு பிள்ளையை குறித்திருப்பாரானால் அதை யாராலையும் ஒன்று செய்ய முடியாது. தடுக்கலாம், திசை திருப்பலாம், தந்திரங்களை செய்யலாம். ஆனா கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடுகிறது. நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள இருப்பாங்கன்னா நாம அந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணி சரியான ஆலோசனை சொல்லுவோம்னா பிசாசு கிரியை செய்யலாம், திசை திருப்ப நினைக்கலாம். ஆனா கர்த்தர் ஒருபோதும் கைவிடப்படுது. பிசாசு கொலை செய்யவோ கொள்ளையவோ தேவன் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். சில பேர் தவறான ஆலோசனாலே வழிநடத்தினாலே வழிவழியை போல இருக்கலாம். காலங்களாம் இளையகுமாரன் எப்படி பிரிந்து போனாலும் அது மாதிரி போதும். ஏன்னா அடுத்தவங்க பேச கேட்டு சுற்றி நடக்கிற காரியத்தை கேட்டு அப்படி போனவங்க அநேகரை பார்க்கணும். அப்படி போனவங்க யாரும் ஆசீர்வாதமா இருந்தாங்கன்னு இல்லை. பன்னிக்கு போன தவிடு கூட கிடைக்காம திரும்பவும் தகப்ப வீட்டுக்கு வந்ததான் நம்ம பார்க்கணும். அதனால இப்படி வழிவழிக்கு போனாலும் திரும்பவும் இங்கதான் வருவாங்க, பெற்றோருக்கு தான் வருவோம். இதான் சத்தியம். அப்ப ரமாவிலே அழுகுறை கேட்டுச்சு. ராயே தன் பிள்ளைகளுக்காக அழுதா. அவருடைய பிள்ளைகள் கைவிடப்படவில்லை. கர்த்தர் பிள்ளைகளை காத்துக்கொண்டார். அடுத்து வேக வாசிங்க. லூக்கா 23ஆம் அதிகாரம் 28வது வசனம். சமூகம் நல்லா தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு கல்வாரி நோக்கி பயணப்படுகிறார். எருசலேமிலே 2 வாரத்திலேயே தெருக்களில் இருந்த மக்கள்
ஆண்டவரை பார்த்து அழுதாங்க. நன்மை செய்தாரே, வியாதி சுகமாக்கினாரே, ஆறுதல் சொன்னாரே, இப்ப அவரை அடிச்சுட்டு போறாங்களே, சிறுவை கொண்டு போறாங்களேன்னு சொல்லி எல்லாரும் அழுதாங்க. ஆண்டவர் சொல்றார், கிறிஸ்துவின் குமாரத்திலே நீங்கள் எனக்காக அழ வேண்டியதில்லை, நான் தேவகுமாரன், சிறுவிதா மறுக்கிறது தானே வந்திருக்கேன், அதான் என் நோக்கம், நீங்க எனக்காக அழ வேண்டும். ஆனா உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் பச்சை மரத்துக்கே இந்த பாடுனா அந்த மரத்துக்கு என்ன செய்வான்? எனக்கு எதிராகவே இவ்வளவு சதிகள் நடக்கும்னா, குற்றச்சாட்டுகள் வருதுன்னா, என்னை நிந்திச்சு அவமானப்படுத்துறாங்கன்னா உங்க பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க. சின்ன வயசுல ஒரு ஜெபத்தை நான் ஒன்று கேட்கிறேன், ஒரு பாடல் பேசிட்டு அதுல ஒருத்தர் ஜெபம் பண்றாங்க. கேட்டது சுமார் 30 வருஷங்களுக்கு முன்னாடி. அந்த ஜெபத்துல அந்த ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே நம்ம பொல்லாத உலகத்துல வாழ்றோம்ப்பா, உமக்காக பசுத்தமாய் வாழ்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டவரே, ஒரு மோசமான நாட்களை வாழ்ந்துட்டு இருக்கோம். 30 வருஷத்துக்கு முன்னாடியே அப்படி ஜெபம் பண்ணாங்க. அப்ப இன்னைக்கு யோசித்து பாருங்க, மிகவும் பொல்லாத இடத்துல வந்திருக்கிறோம். கொஞ்சம் கண்ணை வளர்க்கணும்னா, கொஞ்சம் வழி வளரணும்னா ஆபத்து. பிள்ளைகள் மிக மோசமான ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்காங்க. உலகம் அவ்வளவு பொல்லாதா இருக்கு. அப்ப இந்த நாட்கள்ல இந்த பிள்ளைகள் வாழ்ந்து காட்டணும்னா, கர்த்தருக்குள்ள மகிமையாய் ஜீவிக்கணும்னா, பெற்றோருக்கு பேரை கொண்டு வரணும்னா, இந்த பிள்ளைகளுக்காக பெற்றோர் அழணும். யாருக்காக அழணும்? பிள்ளைகளை நினைச்சு அழணும். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு தவறான போயிடக்கூடாது, தவறான சிநேகிதம் நினைச்சிடக்கூடாது, மோசமான வழியில் போயிடக்கூடாது, ஆபத்தில் விழுந்துடக்கூடாது, நம்ம விட்டு விளையிடக்கூடாது. பிள்ளைகளுக்காக யார் அழணுமா? ஜபத்தில் அழுறோம். எதுக்கு அழுறோம்? ஆண்டவரே, சொந்த வீடு இல்லப்பா, பைக் இல்லப்பா, கார் இல்லப்பா, பணம் இல்லப்பா, சொத்து இல்லப்பா, சுகம் இல்லப்பா, இப்படி நினைச்சுதான் அழுகவே ஒழிய பிள்ளைகளுடைய பரிசுத்தத்துக்காக, பிள்ளைகளுடைய வாழ்வுக்காக, பிள்ளைகளுடைய மேன்மைக்காக, பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்வுக்காக நம்ம அழுகிறோமா? யோசிப்போம். கொஞ்சம் பேர் உண்டு. அது வேற வாழ்க்கை என்ன சொல்லுது அப்படின்னா, ஆண்டவரே சொல்றாரு, உங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும். பிள்ளைகள் அழுது, கர்த்தர் கேட்டார், பிள்ளை அழுது, அரவணைக்கிற சத்தம் கெட்டியது. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உங்க பிள்ளைகளுக்காக அழுங்க, அப்ப அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டு கொள்ளாதவங்க நீங்க அர்த்தம். அடுத்து வேகமா வாசிக்கலாம். புலம்பல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். புலம்பல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சொல்றாரு, எழுந்து முதற்சாமத்துல ஆக்க நோய். ஏன்? உன் பிள்ளையுடைய பிராணனுக்காக. தெருமனையிலே மூச்சு விட முடியாம பிராணன் ஜீவன் போற அளவுக்கு பிள்ளைகள் கிடந்தாங்களாம். இங்க அனாச்சரம் எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூச்சுக்கு போகிற ஒரு குழந்தையின் பிராணனுக்காக. எல்லா தெருமுனையிலும் யாரெல்லாம் கிடக்கா? இங்க பசியினாலேங்கிறார். நீங்க பலவிதமான பசி, வெறும் வயிற்று பசி மாத்திரம் பலவிதமான பசி, ஆவிக்குரிய பசி, எது வழின்னு தெரியல, எப்படி வாழ்றதுன்னு தெரியல. பல பேர் ஜீவன் போற அளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. மதியம் ஒரு மூத்த ஊழியக்காரர் போன் பண்ணார், பாஸ்டர், ஒரு பையன் நான் சின்ன வயசுல இருந்து 23 வயசு வரைக்கும் வளர்த்தேன். அது ரொம்ப மோசமான பையன். வீட்டுல வந்து விரட்டி விட்டாங்க, யாருமே சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க. நான் அவனை சேர்த்துக்கிட்டு வீட்டுல வச்சு ஒரு பையனா அவனுக்கு எல்லா உதவியும் செஞ்சு வளர்த்தேன். அவன் 23 வயசுல எங்க விட்டு போயிட்டான். போனது மாத்திரம் எனக்கு எதிராக பேச ஆரம்பிச்சுட்டாங்க.
இதெல்லாம் நினைச்சோம்னா வேதனையா இருக்கு. வேதனையா நான் வளர்த்த பிள்ளை சகல உதவியும் செஞ்சேன், அந்த அளவுக்கு அவனை கொண்டு வந்தேன். ஆனா அவன் எனக்கு எதிராக பேசிட்டுறான் மாஸ்டர். அது மாத்திரமல்ல, இதை பார்த்துட்டு பக்கத்தில் உள்ள தெருக்காரங்க யாருக்கு பேசுறேன் சண்டைக்கு அந்த பையனை திட்டினாங்களா. அப்போ அவன் சொன்னானா, நான் அதிகமாக கஞ்சா அடிச்சுட்டேன், அதனால எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல அப்படின்னு. அவன் சொல்ற, சபையில் வளர்ந்த பையன் மாஸ்டர், இப்போ கஞ்சா கூட்டிட்டு கொஞ்சம் வழிவரணும்னா சகலவிதமான கெட்ட வழக்கத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில உலகம் இருக்கும். அப்ப இவங்களுக்காக என்ன செய்யணுமா, ராத்திரியிலே முதல் சாமத்துல தண்ணீரை போல ஊத்தி இருதயத்தை ஊத்தி நீ ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளுக்காக நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே எல்லாம் படிக்கணும்ப்பா, நல்ல சுகத்தை தாங்க, அதுதான் நம்ம ஜெபம் பண்ணணும். ஆனா அவன் ரட்சிக்கப்படணும், அவன் பாவம் பண்ணிக்கப்படணும், அவன் வசனத்துல வளரணும், அவன் சர்ச்சுக்கு வரணும், ரெகுலராக கத்தரை தேடணும். இப்படி ஜெபம் பண்றோமா? சண்டே கிளாஸுக்கு வர்ற பிள்ளைகள் நிறைய பேருக்கு வாலிபுரத்துக்கு வருது, ஏன்னா சர்ச்சுக்குள்ளே இருக்கிறதே இல்லை. விவரம் தெரியாத நேரத்தில் பெற்றோரோட சர்ச்சுக்கு வர்ற பிள்ளை விவரம் தெரிஞ்சவங்க சர்ச்சுக்கே வர்றது, ஏன்னா நமக்கு எல்லாம் தெரிஞ்சு நினைக்கிறோம். பொதுவாக கிண்டல்னு சொல்லுவோம். பாரம்பரிய சபையில 3 முறை கண்டிப்பா சர்ச்சுக்கு வருவாங்க. அந்த 3 முறையும் வந்துதான் ஆகணும். அதை அடுத்தவங்க எடுத்துட்டு வந்துடுவாங்க. முதல் காரியம் கேட்சிங் சொல்லுது, முட்டை பொறிக்கிற மாதிரி, அது வந்து அந்த கேட்சிங் சொல்லுவாங்கல்ல. பிறந்தது ஒண்ணு அதனால பிள்ளையை தூக்கிட்டு சர்ச்சுக்கு வருவாங்க. எதுக்கு? பிரதிஷ்டை பண்றதுக்கு, பேர் வைக்கிறது. பாரம்பரிய சபையில ஞானசானம் கொடுப்பாங்க. அந்த பிள்ளையே வராது, யார் தூக்கிட்டு வருவாங்க? அம்மாவை தூக்கிட்டு வந்து சங்கத்தில் சேர்க்கறதுக்காக ஞானசானம் கொடுத்து காசு கொடுத்து முதல் முறை அவனுக்கே தெரியாது. 2வது முறை கல்யாணத்துக்கு வந்தாகணும், ஏன்னா சர்ச்சை வச்சு நடத்தி அவன் வழி இல்லை. இப்பவும் இப்படிதான் வர்றான். அடுத்தவங்களோட கம்பல்சரி தான் சர்ச்சுக்கு நுழையலாம். அப்பவும் அவங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது. கல்யாணம் இந்த என்ன சொல்றது, சுய அறிவே இல்லாமல் சர்ச்சுக்குள்ள வரும். 2வது வந்துட்டு போயிடும். 3வது செத்த பிறகு அவங்க தூக்கி வருவாங்க. நம்ம சபை கொண்டு வரது இல்லை, அவங்க சபை கொண்டு வருவாங்க. அப்பவும் யாருன்னா அடுத்த ஆள் தான் தூக்கிட்டு வருவாங்க. இவனுக்கு தெரியாது. தூக்கிட்டு வந்து உள்ள வச்சு அருமையான சோதனைக்காக கத்திர சோத்திரம் பண்ணுவோம் அப்படின்னு சோத்திரம் பண்ணுவாங்க. 3 முறை வர்றேன், 3 முறை அவன் தெரிஞ்சு வருது. இப்படித்தான் பல குடும்பங்கள் இருக்கு. அப்ப இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டியது யாரு? பெற்றோர். புரிந்து கொள்ளும். நீங்க எதுக்காக ஜெபம் பண்றோமோ ஜெபம் இல்லையோ, பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள வரணும். அதுதான் மெயினா ஜெபம். நமக்குள்ள அந்த அனுபவம் இருக்கா? கொஞ்சம் யோசிப்பாங்க. 2ஆம் தேதி நாளைக்கான நாளையிலிருந்து ஒட்டஞ்சத்திரத்தில் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க. பேரண்டிங், பிள்ளையை எப்படி வளர்க்குறது அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு வேறொரு சிஎம்சி டாக்டர் மாதிரி, ஒட்டஞ்சத்திர டாக்டர் மாதிரி, மூத்த ஊழியர் ட்ரைனிங் கொடுத்தாங்க 2-3 நாளுக்கு. நாங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை பிளான் பண்ணுவோம், அடுத்த வருஷம் என்ன ட்ரைனிங்லாம் வைக்கிறது அப்படின்னு. அதை வைக்கும் போதுதான் ஒரு ஆலோசனை வந்துச்சு, பிள்ளையை வளர்த்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு. முறைப்படி சொல்லிக் கொடுக்கணும், கிறிஸ்துக்குள்ள வளர்க்கறதுக்கு. நல்ல ஐடியாவா இருக்கு, அப்ப வச்சிருவோம். அப்ப யார் எடுக்கிறது, எப்படி எடுக்கிறது, யார் செலக்ட் பண்ணி நீங்க ட்ரைனிங் கொடுக்கணும். நாளைக்கு ஆரம்பிக்கும். பிள்ளையை வளர்க்கறது எப்படி? ஏன்னா நிறைய பேருக்கு பிள்ளையை வளர்க்க தெரியும், பிள்ளைக்கு செல்லம் கொடுக்க தெரியுது, பிள்ளையை வளர்க்க தெரியும். பிள்ளை அழுதா எதுக்கு அழுதுன்னு தெரியுது இல்ல, உடனே செல்பணத்தை கையில் வரும். இதான் காரணத்தை பார்த்துட்டு விளையாண்டுட்டு எதுக்கு அழுதுன்னு தெரியாது. தூங்க மாட்டேங்க, ஏன் தூங்க மாட்டேங்குன்னு தெரிகிறது. அதுக்குள்ள ஒன்றும் பெரிய டாபிக்கா போயிடும், நேரம் இல்லை. அப்ப பிள்ளைகளுக்காக ஆட வேண்டியது பெற்றோருடைய கடமை. அடுத்து மத்தேயு 15ஆம் அதிகாரம்
25ஆம் வசனம் வாக்குத்தத்தமானது 15:26 அவர் வந்து ஆண்டவரை நோக்கி 26 அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். இந்த சம்பவம் தெரியும். காரணம் வந்து கேட்கிறாங்க, எனக்கு முதல் செய்யணும்னு கேட்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சொன்ன வார்த்தை, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது. அப்ப ஆண்டவர் சொல்றார், பிள்ளைகளுக்கு சில அப்பத்தான் வச்சிருக்க. அவ பிள்ளைகளுக்கு சில ஆசீர்வாதத்தை தேவனே வச்சிருக்கிறார். அது வேற ஒரு ஆளுக்கு கொடுக்க விருப்பம். நீங்க நான் தேவனுடைய பிள்ளைகளா இருந்தோம்னா, நம்ம பிள்ளைகள் கத்திற்குள்ள இருந்துச்சுன்னா, இந்த பிள்ளைகளுக்கு சில ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். உலகத்துல எத்தனைதான் போராட்டம் இருந்தாலும், விசதுருப்புற காரியங்கள் இருந்தாலும், கெடுதல் நடந்தாலும், தேவனுக்கு இந்த பிள்ளைகள் மேல ஒரு அக்கறை இருக்கிறது. தேவனுக்கு பிள்ளைகளுக்கு என்று ஒரு முக்கிய பங்கை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை அடுத்த தேவன் கொடுக்க விரும்புகிறார். உலகத்தாரை விட இந்த பிள்ளைகள் தேவன் அதிகமாக நேசிக்கிறபடினாலே இந்த பிள்ளைகளுக்கு சில காரியங்களை வச்சு இவங்களை மேம்படுத்த உயர்த்த தேவன் விரும்புகிறார். அப்ப எத்தனைதான் நமக்கு நெகட்டிவான காரியம் உலகத்துல இருந்தாலும், வேதனை தரக்கூடிய காரியங்கள் உலகத்துல இருந்தாலும், நம்ம பிள்ளைகள் மேல அக்கறையாக இருக்கிறாருங்கிறத புரிந்து கொள்ளணும். மற்றவங்களுக்கு கொடுக்கிறத விட யாருக்கு அதையும் கொடுக்க விரும்புறா? நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கும். பிள்ளைகள் ஒரு பக்கம் அழுவது, பெற்றோர் அழ வேண்டியதாக இருக்கிறோம். ஆனா ரெண்டுக்கு நடுவுல தேவன் பிள்ளைகள் மீது அக்கறை உள்ளவராய் பிள்ளைகளுக்கு சில மேன்மையான ஸ்தானங்களை, இடங்களை, காரியங்களை தேவன் வைத்திருக்கிறார். கடைசியா பொதுவாக எல்லாரும் சின்ன பிள்ளையா இருந்து வளர்த்து பெரியவங்களாகும், சின்னவங்க பெரியவங்களாகும். ஆனா ஆண்டவர் நேர்மாறான ஒரு காரியத்தில் ஆவிக்குரிய காரியங்களை சொல்றார். மத்தேயு 18:3 பெரியவங்களை பார்த்து சொல்றாரு, சீசர்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகும். நம்ம என்ன சொல்றோம்? சின்ன பிள்ளைகளை நல்லா சாப்பிட்டு பெரியவங்களாகும், பிள்ளைகள் நல்லா படிச்சு பெரியவங்களாகும் நம்ம சொல்றோம். தந்தை சொன்னாலே பெரியவன் நீ மனம் திரும்பி பிள்ளைகளை போல மாறுது. ஏன்? பிள்ளைகளுக்கு ஒரு சுபாவம் வேணும்னு சொல்லுது. அந்த சுபாவம் இன்னைக்கு நமக்கு தேவை. பொறாமை கிடையாது, போட்டி கிடையாது, சண்டை கிடையாது, வஞ்சகம் கிடையாது, சதி கிடையாது, கொலவெறி கிடையாது. அது இப்போ யார் இருந்தாலும் அடுத்த நிமிஷமே போய் பழக ஆரம்பிச்சு, பேச ஆரம்பிச்சு. நீங்க வேகம் அப்படிப்பட்ட ஒரு குணத்தை தான் நம்ம இன்னைக்கு எதிர்பார்க்கணும். இந்த குணம் எப்ப நமக்கு வரும்னா, நம்ம கர்த்தரை தேடும் போதுதான் இந்த குணம் நமக்கு உண்டாகும். கர்த்தரை தேடும் போது மாற்றம்னா இந்த குழந்தை போல மாற முடியும். இப்படி குழந்தை போல மாறும்போது மாத்திரம்தான் நம்ம பரலோகராஜ்யத்துக்கு தகுதியாக முடியும். பரலோகராஜ்யத்துக்கு எப்ப நம்ம தகுதியாக முடியும்னா, நாம பிள்ளைகளை போல மாறும்போது, நாம பிள்ளைகளை போல மாறும்போது தேவராஜ்யத்துக்கு தகுதியாக முடியும். அப்ப இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நான் பிள்ளைகளை போல மாறணுமா? முதலாவது பிள்ளை அழுது கர்த்தரை சத்தத்தை கேட்டார். பிள்ளை அழுது அரண்மனையில் இருந்து உத்தரவு பிறக்கிறார். பிள்ளைகளுக்காக நீங்கள் அழுது உத்தரவாதம் பண்ண வேண்டியதாக இருக்கலாம். மூன்றாவதாக பார்த்துருக்கலாம், நீங்களும் நானும் ஒரு பிள்ளைகளாக இருக்கும்போதுதான், பிள்ளைகளை போல சுபாவத்தில் இருக்கும் போதுதான் கர்த்தர் நம்முடைய காரியங்களை பொறுப்பெடுக்க முடியும், கிறிஸ்துக்களாக வளர முடியும், பரலோகராஜ்யத்துக்கு தகுதி பண்ணணும். ஜோமனுமா எல்லாரும் கர்த்தரை போட்டு பார்க்கணும். பிள்ளையின் அழுகை பல கிரியைகளை கொண்டு வந்தார். பிள்ளைகளுக்காக அழுகும் போது அந்த கிரியையும் நடக்கிறது. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? கொஞ்சம் ஆராய்ச்சி பார்ப்போமா? பிள்ளை இருந்த இடத்துல தேவனோட சத்தத்தை கேட்டார். பிள்ளை இருந்த இடத்துல தேவனோட சத்தத்தை கேட்டார். ஆனா ஆறு அழலாம், ஆனா பிள்ளை அழுந்துச்சா அதான் முக்கியம். அப்ராமும் அவன் மனைவியும் அவனுடைய மகளாகிய மிரியாமும் பயப்படலாம், ஆனா பிள்ளை அழுகுதாங்கிறது முக்கியம். பெற்றோர்கள் என்னதான் ஜோபனாலும் என்னதான் செய்தாலும் பிள்ளைகள் கர்த்தரை நோக்கி பார்க்குதா, அதான் முக்கியம். பிள்ளைகள் ஆண்டவரை தேடுறாங்களா, அதான் முக்கியம்.
அதுக்காக பெற்றோர்கள் நாம் அழும்போது கர்த்தர் அமர்க்கரிய சொல்றார். ஆனா நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது. பிள்ளையின் அப்பம் பிள்ளைகளுக்கு தான். பிள்ளைகளுக்கு அப்பம் பிள்ளைகளுக்கு தான். தேவனோட நாய்க்குட்டிகளுக்கு போடுறதே இல்லை. நம்ம பிள்ளைகளுக்கு என்று தேவன் ஒரு ஸ்தானத்தை, ஒரு தலத்தை, ஒரு உயர்வை, ஒரு மேன்மையை கர்த்தர் வைத்து வைத்திருக்கிறார். அதே போல நம்மளும் பிள்ளைகளை போல மாற வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். கோவம் இல்லாம, பழிவாங்கல் இல்லாம, வஞ்சகம் இல்லாம, சதி இல்லாம நமக்கு நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பார்ப்போம். பிள்ளைகளை போல மாறலன்னா நமக்கு ஒரு மேன்மையும் உயர்வும் இருக்காது. கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலே இந்த கேட்ட வசனத்தின்படி வாழ்க்கை மாற்றி அமைக்கும்படி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். யாராவது ஒருத்தர் தேவ சம்பந்தம் ஒப்பு கொடுத்து கர்த்தர் பிள்ளைகளை போல மாற்றி தேவ ராஜ்யத்துக்கான தகுதிக்கு நம்மளை ஆயத்தப்படுத்தத்தக்கதாக சகல காலத்தில் கர்த்தர் நம்ம கூட நடத்த முடியாது ஒருத்தர்